டீம் எல்லாருமே வந்து ஃபேரோல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு வேண்டாம் நான் எமோஷனல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு. ஏன் வேண்டாம் அப்படின்னா ஒருவேளை அரசியல் தோத்துட்டா திருப்பி வரும்போது அன்னைக்கு ஃபேரோல் பண்ணிட்டாங்க வச்சு ட்ரோல் பண்ணிடுவாங்களோன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஜூன் 22 நினைக்கிறேன் அவரோட பர்த்டே. கண்டிப்பா டீசர் வந்துடும். ஒரு ஹேஷ்டேக்ல ஒன் லாஸ்ட் டைம் தயவு செய்து போடாதீங்கடான்ற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்திலையுமே தாண்டி ஜனநாயகன் ஒரு வேற லெவல் அப்டேட்ல உள்ள வரும். டீசர் எனக்கு தெரிஞ்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுக்கு ஃபுல்லா. அமீர் அடுத்த கமல்ஹாசன் தான். கமல் பண்ற அதே எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் அமீர் சார் பண்ணுவார். ஆனா அமீரோட படங்கள் எல்லாமே ஹிட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ லோகேஷோடைய ஒரு ஒர்க் இருக்கு இல்லையா, இப்போ அமீரும் கட்டாயமா ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லோகி தான் அடுத்து ஒரு பெரிய நம்ம சங்கர் மணிரத்னம் எஸ் எஸ் ராஜமௌழி எல்லாம் பேசுறோம் இல்லையா, அது மாதிரி வந்து ஹையஸ்ட் பெய்டு டைரக்டர்ஸ்ல லோகி வந்துருவாரு. பென்ஸ் அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து கார் பேர் கிடையாது. பென்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக் பேர். ஸோ இந்த ட்ரக் என்னன்னா மைண்ட் ஆல்டரிங் ட்ரக் அப்படின்வாங்க. ராகவா லாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வயலன்ஸ் எடுத்திருப்பாரு. ஆனா அவர் படத்தை சின்ன குழந்தைகளும் பார்ப்பாங்க. அதனால அந்த இடத்துல நெகட்டிவ் ஷேட்ல அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி அவர் பண்றதா இருந்தா லோகி இதுக்கு முன்னாடி கூட்ட படங்களே அவர் நடிச்சிருந்திருப்பார். நைட் ரைடு ஃபுல்லா ராகவா வந்து கோஸ்ட் ரைடர் படத்துல வர மாதிரி ஒரு கன்னு இருக்கிறதுனால அடிக்கிற ஒரு விஷயம், பகல்ல ஃபுல்லா ஒரு காப்பு, இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஓவராலா இதுல லோகியோடைய அந்த வயலன்ஸ் இருக்கும், எல்சியோடைய கனெக்ட் ஆகும். நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பென்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து இப்போ வரப்போகுது. அது வந்து எல்சி யூனிவர்ஸோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகிற போது மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் கண்ணன் தான் வந்து இயக்க போறாரு, லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷன். ஸோ படத்தில் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து லாரன்ஸ் வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ண போறாங்க, இன்னொரு பக்கம் நிவின் பாலி நெகட்டிவ் ஷேட் பண்ண போறதா ஒரு கிளிம்ஸ் விட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் மேடியும் வில்லன் ரோல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே என்னென்ன நடக்கும்? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு இருக்காங்களா, லியோ படத்துல வந்து லியோ தாஸ் தங்கச்சியா வந்து எலிசா தாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இவங்க பண்ணியிருந்தாங்க, மடோனா செபாஸ்டியன். அவங்க வந்து இந்த படத்துல வந்து கண்டிப்பா கனெக்ட் ஆவாங்க அப்படின்றாங்க. அப்பனா லியோ தாஸ் கதாபாத்திரம் வந்து படத்துல இன்வால்வ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு கேள்விகள் போயிட்டு இருக்கு. பென்ஸ் அப்படிங்கிறது அந்த டைட்டில் இருக்கு இல்லையா, நான் கூட ஃபர்ஸ்ட் பென்ஸ் அப்படின் போது பென்ஸ் கார் தான் அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் அந்த ஹெல்மெட் அந்த டீஷர்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது லோகேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சார், லோகேஷ் ஏதாவது ஒரு ஹாலிவுட் படத்தோடைய இன்ஸ்பிரேஷன் தான் எடுத்து கதையா பண்ணுவார். இதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கிறோம். அவர் இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ கைதி படம் எடுத்துக்கோங்க. கைதி படம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கைதி படம் வந்து ஒரு தனியாக ஒரு இரவுல நடக்கிற கதை அப்படின்னு. ஆக்சுவலாக அது ஹாலிவுட்ல 2 வருஷம் அந்த படம் வந்திருக்கு. அந்த படத்துடைய பேர் வந்து தி அசால்ட் ஆன் பிரிசிங்க்ட் 13 அப்படின்னு ஒரு படம். ஒரு இரவுல வந்து அந்த ஜெயிலு ஷிஃப்ட் ஆக போகுது, அதனால திங்ஸ்ல எடுக்க போறாங்க. அப்போ அந்த ஊர்ல இருந்து ஒரு ஜெயில் கைதியை வந்து வேற வழி இல்லாம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கொண்டு வரும்போது அந்த வண்டி வந்து பஞ்சர் ஆயிரும். அதனால பக்கத்துல ஸ்டேஷன் இருக்கு, இங்க அவங்கள தங்க வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு கைதிகளை எல்லாம் கொண்டு போய் அங்க அரெஸ்ட் பண்ணி தங்க வைப்பாங்க. அப்ப சுத்தி ஜிப்சின்னு சொல்லக்கூடிய அவங்க ஊர்ல இருக்கிறவங்களா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஒரு சின்ன லோக்கல் பிரச்சனைனால. அப்போ அட்டாக் பண்ணும்போது இந்த போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கைதிகள் எல்லாருமே வந்து நாங்களும் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஜிப்சிஸ் எல்லாத்தையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ண விடாம தடுக்கிறது தான் கதை. கைதி படத்துக்கு இதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கா? இதுதான் இது அசால்ட் ஆன் தி பிரிசிங்க்ட் 13 இதுதான். ஸோ நீங்க அடுத்து நம்ம ஒரு படத்தை எடுத்துக்குவோம். நம்ம ஒரு படத்தோட கதை தான் மாஸ்டர் படம். ஆமா, அவுட் அண்ட் அவுட் அப்படியே வந்து ஸ்கிரீன் பிளே மட்டும் மாத்திருப்பாங்க. நம்ம ஒரு படத்துல அவர் எங்கேயே இருந்த ஒருத்தர் காலேஜுக்கு வர்றாரு, காலேஜில் இருக்கிற அந்த ட்ரக் அடிக்டா இருக்கிற பசங்களை எல்லாரையும் திருத்துறாரு, டோட்டலா காலேஜையும் சுத்தமா பண்றாரு. அங்க இருக்கிற பசங்களால என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதை எல்லாத்தையும் சரி பண்றதுதான் வேலை. இப்போ அங்க இருந்து அவர் அடுத்த ஒரு இடத்துக்கு மூவ் ஆறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அடுத்த இடத்துக்கு மூவ் ஆறு, அது சிறார் பள்ளிக்கூடம். சிறார் பள்ளிக்கூடத்துல இப்ப கமல்ஹாசன் போல விஜய் மூவ் ஆகுறாரு. அங்க போய் அங்க இருக்கிற பசங்களை எல்லாம் திருத்துறாரு. இவ்வளவுதான். ஸோ அவுட் அண்ட் அவுட் அப்படியே இருக்கும் ஸ்டோரிஸ். இங்க கௌதமி கேரக்டர் எடுத்தீங்கன்னா மாளவிகா மோகனன் கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அவரோட கேரக்டர் அந்த டயலாக்ஸ் கொண்டு அப்படியே ஒரு மாதிரி தான், எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவர் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே அந்த கதையை அப்படியே எடுக்கிற ஆள் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் தான் எல்லாருக்கும் தெரியும் லியோ படம் அப்படிங்கிறது. கம்ப்ளீட்டாக அதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் தான். ஸோ அதே மாதிரி பென்ஸும் வந்து கிட்டத்தட்ட அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர், மிட் நைட் ஆன் தி மீட் ட்ரெயின், அதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் சூட் போட்டு டை கட்டி நைட் இருக்கிற பூரா வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ இதோட இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் இந்த பென்ஸ் படம். நான் டீசரை பார்க்குற வரைக்கும் பென்ஸ் அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து கார் பேர் கிடையாது. பென்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக் பேர். ஓகே, பென்ஸ் ஆயிட்டு ஏதோ சம்திங் ஒரு ட்ரக் பேர் நீங்கள் ஆட்சிங்கன்னா தெரியும், அதுதான் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரக் என்னன்னா மைண்ட் ஆல்டரிங் ட்ரக் அப்படின்வாங்க. ஓகே, அதாவது மைண்ட் ஆல்டரிங் ட்ரக் அப்படின்னா நம்ம டோட்டலாகவே வேற டைமென்ஷனில் ஒன்று உருவாக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரக்கை பற்றின ஒரு ஸ்டோரி தான். ராகவா லாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய கதைகள் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
ஜென்ரலாகவே அவர் ஒரே பட்டன்லாம் நடிக்கவே மாட்டார். அதாவது சும்மா அந்த முன்னாடிலாம் ஒரு மக்கள் சூப்பர் ஸ்டார்னு ஒரு பேர் வச்சு ஒன்று பண்ணியிருந்தாரு. டபுள் எக்ஸலுக்கு அப்புறம் டோட்டலாகவே மாறிட்டாரு. ஸோ இந்த கதையில வந்து அவர் வயலன்ஸ் எடுத்திருப்பாரு. ஆனால் அவர் படத்தை சின்ன குழந்தைகளும் பார்ப்பாங்க. அதனால அந்த இடத்துல நெகட்டிவ் ஷேட்ல அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அதுவும் இல்லாமல் சமூகத்துல வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு இல்லையா, அந்த பேரை கேட்டுக்கிட்டு பண்ண அப்படி அவர் பண்றதா இருந்தா ஒரு லோக்கி இதுக்கு முன்னாடி கூட்ட படங்களே அவர் நடிச்சிருந்திருப்பாரு. சந்தனம் கேரக்டருக்கு ஆக்சுவலா அவர் தான். ஆமா, விக்ரம் படத்தை அந்த கேரக்டர் பண்ணது ஏன் அது பண்ணலன்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணார் இல்லையா. இதுலயே லோக்கி அதை தான் பண்ண போறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ராகவ் லாரன்ஸ் வந்து ஒரு விஷயம் பண்றாரு, அந்த ட்ரக்கே டோட்டலா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மைண்ட் ஆல்டரிங் ட்ரக்னால கண்டிப்பா அவருக்கு ஃபேவரட்டான குழந்தைகள் இல்லை பப்ளிக்ல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருக்கும். அந்த பிரச்சனைக்காக ஒன்று பண்ணியிருப்பாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு போர்ட்ல நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி தான் அதை பார்க்கும்போது தெரியும். கம்ப்ளீட்டா ஒரு போர்ட், அந்த போர்ட்டு ஒரு கப்பல். நீங்க விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா உள்ளுக்க வந்து சூர்யா உள்ள வரப்பே வந்து ஒரு போர்ட்ல இருந்து அவர் உள்ள வர மாதிரி அந்த இடத்துல வந்து பயங்கரமா வந்து ரோலாக்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறதே இருக்கும். ஸோ இதுவும் வந்து போர்ட்ல தான் அந்த ட்ரக்கு அந்த இடத்துல வச்சு அடிக்கிற மாதிரி தான் அந்த டீசரை பார்க்குறோம். ஓகே, ஸோ பென்ஸ் எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கனெக்ட் ஆகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓவராலாக வந்து இந்த ட்ரக் அடிக்கிறது. அதே மாதிரி நிவின் பாலி பார்க்கும்போது 10 பேர் ட்ரோல் பண்ணிட்டாங்க, யார் அந்த கோமாளியே அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட பாவிலா பிரேமம் ஹீரோவை இப்படி ஆக்கிட்டீங்களாடா அப்படின்னு. நீங்கள் அந்த லுக்கை பாருங்களேன், 2 விஷயத்த அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒன்று அந்த லுக் வைஸ் பார்க்கும்போது ரோலக்ஸோட தம்பி மாதிரி ஒன்று ஒரு லுக் இருக்கும். இன்னொரு பக்கம் கழுத்துல சங்கிலி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கூலி படத்துல ரஜினி சார் போட்டுருப்பாரு தெரியுமா, அது மாதிரி ஒண்ணு இருக்கும். இன்னொரு பக்கம் ஒருத்தர் பீடி வச்சுட்டு எதுவுமே இல்லாம வெறும் கயிறு கட்டி ஒரு லுங்கி கட்டிட்டு அவன் பேர் ஏதோ பென்னு இசட்டுன்னு ஒண்ணு வரும் அப்படின்னு. இது என்னன்னா, இதை நல்லா பாருங்க, ஒரு ட்ரக் அடிக்ட் படம். இது 2 டியூயல் ரோல் எல்லாம் பண்ணாது. அந்த இடத்துல ஒருவேளை இது ஒரிஜினல் கேரக்டர், அந்த பீடி குடிக்கிறவங்க ஒரிஜினல் கேரக்டர், இவன் வந்து அந்த ட்ரக் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா ஒருத்தர் பேசுற மாதிரியான ஒரு கேரக்டரா கூட அந்த கேரக்டரோட டிஃபரன்சியேஷன், அந்த ட்வின் ஃபிஷ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா இதுல லோக்கியோடைய அந்த வயலன்ஸ் இருக்கும், எல்சியோடைய கனெக்ட் ஆகும். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ எல்லாமே வந்து ஓவராலாக கனெக்ட் ஆகும்போது எல்சியோட கனெக்ட் ஆகிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் டைரக்டர் நம்பி கொடுத்தது தான். ஓகே, பாக்யராஜ் கண்ணன் நம்பி கொடுத்தாரு. ஏன்னா அவர் ரொமான்ஸ் படம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து சுல்தான் ஒன்று எடுத்தாரு. ஸோ இந்த படத்தை வந்து லோக்கியோட ஒரு கதையை வந்து இவர் எந்த அளவுக்கு எடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் ஓவராலாக வந்து இது எனக்கு பார்த்த வரைக்கும் நைட் ரைடு ஃபுல்லாக ராகவா வந்து கோஸ்ட் ரைடர் படத்தில் வர மாதிரி ஒரு கன்னு இருக்கிறனால அடிக்கிற ஒரு விஷயம், பகலில் ஃபுல்லாக ஒரு காப்பு, இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஓவராலாக இது எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். லாரன்ஸ் தப்பான ஒரு படத்துல நடிக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை இருக்கு, ஏன்னா அவரோட இமேஜ் டேமேஜ் ஆயிடும். ஸோ ஓவராலாக எல்லாமே வந்து பென்ஸ் அப்படிங்கிற அந்த படம் வந்து வேற லெவல் ஆஃப் ஒரு அப்டேட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்துக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஓடிடியில் அவ்வளோ விற்பனைக்கு ஆக போகுது, சேட்டலைட்டுக்கு இவங்க வாங்க போறாங்க, இவ்வளோ கோடி சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. ஆனால் இப்போ அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. டீம்மேட்ஸு அந்த டீம் எல்லாருமே வந்து ஃபேர்வெல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு வேண்டாம், நான் எமோஷனல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணதோ தகவல் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து கூடிய விரைவில் படத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்ஸு, டீசர் இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏதாவது ஒரு அப்டேட் வரும்னு வாய்ப்பு இருக்குன்றாங்க. என்ன நடக்கும்? ஜூன் 22 நினைக்கிறேன் அவரோட பர்த்டே. ஆமாம், கண்டிப்பாக டீசர் வந்துடும். ஓகே, கண்டிப்பாக டீசர் வந்துடும். அட்லீஸ்ட் அந்த டீசர் வந்து எப்படி சொல்றதுன்னா ஃபுல்ஃபில்டாக இல்லாமல் கூட ஒரு பிகினிங் டீசர் மாதிரி கூட ஒன்று வந்துடும். ஓகே, கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த ஒரு பிகினிங் டீசர் கூட ஒன்று வரதுக்கு சான்சஸ் உண்டு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் கேம்பெயின்காக ஒரு டீசர் கட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அக்கார்டிங் டு மை சோர்ஸ் அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோதான், நீ அதுக்கடுத்து படம் முடிஞ்சிருச்சு, அவரோட போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, நீ அதுக்கடுத்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷனுக்குள்ளே தான் போக போகிறாரு. அண்ட் ஃபேர்வெல், இந்த ஃபேர்வெல் வந்து ஏன் வேண்டாம் அப்படின்னா எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப பிடித்த ஒரு இடம் இது. இது எப்படின்னா நம்ம வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போவோம், வெளிநாட்டுக்கு போவோம், எங்கெங்கேயோ போவோம், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட இருந்துட்டு சம்பாரிச்சு கொடி கொடியாக வீடு கட்டி எல்லாமே பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு திருப்பி வந்து உட்காரும்போது ஒரு நெருடல் இல்லாமல் போய் அப்படி நிம்மதியாக தூங்கும்போது எத்தனை வருஷத்து தவம்டா, வந்து நிம்மதியாக தூங்கணும்னு நமக்கு தோணும் இல்லையா? அது மாதிரி தான் அவர் இத்தனை வருஷமாக சினிமாவில் இருந்து இந்த அனுபவம் திடீர்னு ஒரு ஃபேர்வெல்லில் முடிஞ்சுட்டு திருப்பி வெளியில் போயிட்டு திருப்பி வரும்போது ஏதோ புது வீட்டுக்குள்ளே பூந்த மாதிரிலாம் இருந்துடக்கூடாது இல்லை. அதனால் அது ஒரு வேணான்னு சொல்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஓகே, அது எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், அது சொந்த வீடு மாதிரி, அந்த வீட்டில் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றது. இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்.
ஒருவேளை அரசியல் தோத்துட்டா திருப்பி வரும்போது அன்னைக்கு ஃபேர்வெல் பண்ணிட்டாங்க வச்சு ட்ரோல் பண்ணிடுவாங்களோன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். Okay. இல்ல அவருக்கு எமோஷனலாவே அதை பிடிச்ச இடம் அப்படின்னும் போது இப்போ நானும் அதை அப்படித்தான் எடுப்பேன். எமோஷனலா நான் என்னதான் மெட்ராஸ்ல இருந்தாலும் என்னதான் ஊர்ல எங்கெங்கே போய் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்ம வீட்டுக்கு போய் எந்த ஒரு தொந்தரவு இல்லாம நிம்மதியா போய் தூங்கும்போது கிடைக்கிற சுகம் வேற எதுலையும் கிடைக்காது. இவருக்கு சினிமாங்கிறது ஒரு சுகமான ஒரு விஷயம், அதனால வந்து இதுல இருப்பார். அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்த கட்சின்னு கிடையாது, எல்லா கட்சியில இருந்துமே அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் இருக்கா. நீங்க ஃபேர்வெல்னு ஒன்று கொண்டாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு ஒரு அரசியல்வாதி விஜய் அப்படின்னு பார்க்கும்போது அது தனிப்பட்ட முறையில வந்து ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகளும் மாத்தி இருக்கும். ஆனா நடிகர் விஜய் கொண்டாடுறதுக்கு அனைத்து கட்சியிலையுமே நிறைய இந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சின்ன காயம் ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ அந்த வருத்தம் தேவையில்லாத எல்லா விஷயத்துலையுமே பாதிக்கும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணும். அண்டு ஜனநாயகன் படம் வினோத்தை நம்பி ஒன்று கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது வினோத் அதை செய்திக்கு தான் ஒன்று கொடுப்பாரு. அதுவும் இது வந்து அந்த ஒரு ஹேஷ்டேக்ல ஒன் லாஸ்ட் டைம் தயவு செய்து போடாங்கடான்ற மாதிரி தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒன் லாஸ்ட் டைம் அதான் எங்களுக்கே தெரியும் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்துலேயுமே தாண்டி ஜனநாயகன் ஒரு வேற லெவல் அப்டேட்ல உள்ள வரும். அது இந்த டீசர்ல நீங்க பார்க்கும்போது டீசர் எனக்கு தெரிஞ்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க நம்மளு ஃபுல்லா. அது வேற லெவலில் இருக்கும். ரீசன்ட் இன்டர்வியூவில் அமீர் கான் அவர்கள் வந்து லோக்கி நானும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான ஒர்க் போயிடுச்சு, அதுக்கப்புறம் நானும் லோக்கி தனிப்பட்ட முறையில் ஒரு படம் பண்றோம், அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற உண்மையிலே நடக்குமா? நடக்கும். ஓகே சரி, அமீர் அடுத்த கமல்ஹாசன் தான். ஆனா வந்து என்னன்னா அது ரிஃபைன்டு வெர்ஷன். கமல் சார் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா நிறைய விஷயங்கள் பண்ணுவார் இல்லையா, அதோட ரிஃபைன்டு வெர்ஷன் தான் நான் அமீர் கானை பார்ப்பேன். சரி, கமல் பண்ற அதே எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்கு அமீர் சார் பண்ணுவார். ஆனா அமீரோட படங்கள் எல்லாமே ஹிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் தாரை ஜமீன் பர்னு ஒரு படம், வெறும் சின்ன பசங்களை வச்சு தான் படம் பண்ணாரு. படம் ஓவர் சூப்பர் டூப்பர் ஹிட். எப்படி ஹிட் ஆச்சு? அமீர் கான் டைரக்ஷன், சின்ன பசங்க தான், கலெக்ஷனே வேற லெவலில் போய் நிற்குது. டங்கல்னு ஒரு படம் பண்றாரு, எக்ஸ்பெரிமெண்டல் படம். அப்படி ஒரு அமீர் கான் உலகத்துல எவனும் பார்த்துருக்க மாட்டான். உருண்டு பிறண்டு இப்படியே நடந்து வருவாரு. ஆனா 6 மாசத்துல அந்த ஒரு ஷாட்டுக்காக வந்து மனுஷன் அப்படி உடம்பு இழைச்சாரு. கிட்டத்தட்ட 2000 கோடி கலெக்ஷன் எடுக்குது. ஸோ இது ரிஃபைன்டு வெர்ஷன் தான். அவர் அந்த இருக்கிற அந்த ஃபேண்டசி படத்தை வந்து உடச்சு வேற ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு வந்து நிறைய படங்கள் பண்றவர். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ லோகேஷோடைய ஒரு ஒர்க் இருக்கு இல்லையா, இப்போ அமீரும் கட்டாயமா ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. லால் சிங் தத்தாவோட பஞ்சாயத்து, அடுத்தடுத்து அதுக்கு முன்னாடி தக்ஸாஃப் ஏதோ இது படம், இந்துஸ்தான் படம் எல்லாமே வரிசையா ஃப்ளாப்பு. அவருக்குமே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, சுற்றி எல்லா இடத்துலையுமே சுற்றி அடிக்கிறாங்க ஹிந்தியில். இப்போ இது எல்லாத்தையும் வெளியில் வரணும் அப்படின்னும் போது வேற வழியே கிடையாது, மாற்று வழி ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் படம் வந்து இரும்பு கை மாயாவின்ற அந்த கதையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சூர்யாவுக்கு தானே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஆதி காலத்தில் ரெடி பண்ணாருங்க. கதை எப்போ வேணா ரெடி பண்ணலாம். அது ஆக்டருக்கு ஏத்தாப்புல அதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இரும்பு கை மாயாவை எடுக்கல, என்ன தப்பு இருக்குங்கிறேன், எடுக்கலாமே, எங்கே வேணாலும் எடுக்கலாமே. இந்த சூர்யா டேட்டு வாடி வாசலுக்கே டேட் என்னைக்கு கொடுப்பேன் ஏது கொடுப்பேன்னு கேட்குறாரு. அப்போ அது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னும் போது அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்க அப்படின்போது இப்போ அமீர் பார்த்து ஒரு படம் பண்ணாலும் பார்த்து பண்ணக்கூடியவர். ஓகே, ஸோ டைம் எடுக்கிறாங்க, லோகி சேர்த்து டைம் எடுக்கிறாங்க அப்படின் போது நல்ல விஷயம் தானே. ஸோ இந்த படம் முடிஞ்ச உடனே அவர் பண்ணாருன்னா, எனக்கு தெரிஞ்சு அமீர் லோகி சேர்ந்து பண்றாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு லோகி தான் அடுத்து ஒரு பெரிய சூப்பரா வந்து அடுத்து இப்போ நம்ம சங்கர் மணிரத்னம் எஸ் ராஜமௌழி எல்லாம் பேசுறோம் இல்லையா, அது மாதிரி வந்து ஹையஸ்ட் பெய்டு டேரக்டர்ஸ்ல லோகி வந்துடுவார். நம்ம நேயர்களுக்காக பல்வேறு விஷயம் ஷேர் பண்ணிங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.